வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் டேஸ்டியான ஒரு சப்பாத்தி கிரேவி தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பேஸ் கிரேவி நான் இன்றைக்கி பட்டாணி போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த கிரேவி மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் இதில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை மற்ற 2-3 வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், சோயா சேர்த்துக்கலாம். இப்படி எது வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். பட் பேஸ் கிரேவி மட்டும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ரொம்ப ஈஸியான கிரேவி தான். எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். தாளிப்பெல்லாம் நான் எதுவுமே போடலை. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2 விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி, அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது 2 மட்டும் நீங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி செய்யும் போது ஜஸ்ட் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி வந்து மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கணும். தக்காளியோட அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில், அதனால் இரும்பு கடாயில் செய்யும் போது சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சை பட்டாணி மட்டும்தான் போட போகிறேன். இப்போ அடுத்தது நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது 3 தான் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் ஃப்ரெஷ்ஷாக ப்ரீமியமாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருட்களில் உங்களுக்கு அரைச்சி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 12 வகையான மசாலாஸ் உங்களுடைய சமையலை மிகவும் ஈஸியாகவும் சுவையாகவும் மாற்றும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா. இது 3 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல திக்னஸும் இந்த கிரேவிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 3ஐயும் சேர்த்து எப்பயுமே மசாலா பொடி போடும்போது ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா அப்படி சுருண்டு வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தான் இந்த கிரேவியை ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர், உங்களுக்கு நல்ல டேஸ்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பொடி. ஒரு 50 கிராமோ 100 கிராமோ முந்திரியை வாங்கி அதை வந்து லேசாக அப்படி சட்டியில் அப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து போட்டு செஞ்சிங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒன்று முந்திரி பொடி, இன்னொன்று வந்து கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது 2ம் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் சூடாக பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்ப்போம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் வச்சுருக்கிறது பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி, ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி. அதனால் நான் அதை கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துருங்க. இல்லை காய்கறி ஏதாவது சேர்க்க போகிறீங்கன்னாலும் இப்போ சேர்க்கலாம். சோயா சங்க்ஸ் இப்போ சேர்க்கலாம், பன்னீர் இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி மூடி வச்சிடலாம். அப்போ நல்ல அந்த ரா ஃப்ளேவர் நல்லா போயிடும். நல்ல கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் உங்களுக்கு வந்துடும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்க பட்டாணி பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அப்போது பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி குக்கான பட்டாணிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான செம்ம டேஸ்டியான பட்டாணி ரெடி. ஃபைனலாக நான் சொன்னலையே காஞ்ச வெந்தயக்கீரை, அதுவும் எல்லா கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ரொம்ப விலையும் கம்மி தான். ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக
அந்த காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, எந்த ரைஸு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நீங்கள் இந்த வெந்தயக்கீரையும் போட்டுட்டேன், நல்லா கலக்கி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் இருந்தால் போட்டுக்கலாம், அவசியம் இல்லை. கண்டிப்பாக போய் ஃப்ரெஷ் க்ரீமை வாங்கிட்டு வந்து இதில் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்படி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். சூப்பரான சப்பாத்தி கிரேவி ரெடி. ஈவினிங்கில் டின்னர் டைமில் இல்லை திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட சட்டு நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க இந்த பொருட்களையே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இதே கிரேவியை நீங்கள் என்ன போட்டு செஞ்சீங்க, வெஜ்ஜாக செஞ்சிங்களா நான்வெஜ்ஜாக செஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. செந்தூர் மசாலா வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.